கன்னி ராசிக்காரங்க ரொம்ப சிம்பிளான மனிதர்கள்ங்க. உள்ள பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன்னு சொல்லலாங்க. மனசுக்குள்ள இவங்க பல விஷயத்த பல கோணத்தில் யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய திறமையெல்லாம் ஸ்பெஷல் பர்சனாலிட்டி. பல திறமைகளை உள்ள வச்சிருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. என்ன ஒன்று, எப்பயுமே சரியாக செய்யணுங்கிற நினைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சின்ன விஷயமா இருந்தால் கூட அது பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கணும்னு யோசிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தாங்க. மற்றவங்க சொல்லாமலே மனசு புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிற குணமும் அவங்ககிட்ட இருக்கும். யாராவது கஷ்டமாக இருந்தால் மெதுவாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குணமும் பார்த்தாலும் இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும். இவங்க கிட்டலாம் ஒரு வேலை கொடுத்து பாருங்க, அந்த வேலை சரியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க. இவங்ககிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அது சேஃபாக மற்றவங்க ஃபீல் பண்ணலாம். மற்றவங்க கவனிக்காத விஷயத்த கூட, மற்றவங்க கவனிக்காத ஒரு விவரத்தை கூட நல்லா சேகரித்து வச்சுருப்பாங்க. அதனால தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக அதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு பெறக்கூடிய அமைப்பு இல்லாமல் இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேசக்கூடிய குணம் பார்த்திங்கன்னா இருக்காது. கூச்ச சுபாவம் அதிகம்தான். ஆனால் ஒரு தடவை இவங்க யார்ட்டையாவது மனசை கொடுத்துட்டாங்கன்னா, யாரையாவது இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. உண்மையான அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த போலியாக நடிக்கிறதுலாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. நேர்மைங்கிறது உங்களுக்கு அதிகம்தான். அதே மாதிரி பார்க்க சைலண்ட்டாக இருந்தாலும் கொடுக்குற வேலை பெர்ஃபெக்டாக இருக்கும். இவங்களை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவங்களை விட அர்த்தமான மனிதர்கள், மதிப்பான மனிதர்கள்ங்கிறது யாருமே கிடையாது. நான் அப்படிப்பட்ட இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கே எடுக்கிற வேலையிலையும் கொஞ்சம் நீங்கள் குழம்பி போயிருக்கிறீங்க. ஏன்னா கன்னி ராசிக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் எடுக்கிற வேலையும் உங்களால் சரியாக செய்ய முடியல. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருந்தா கூட இந்த நேரம் வேலை, வியாபாரம், வருமானம் வரத்துக்கு எல்லாமே வாய்ப்புங்கிறது சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் உங்களை நீங்களே ஒரு விஷயம் தப்பாயிட்டா உங்களை நீங்களே அதிகப்படியான தண்டனை நீங்கள் உங்கள் மனசுக்கு கொடுத்துக்கிறீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் மனசில் ஓயாமல் ஏதாவது ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. நான் செய்கிறது சரிதானா, என்னால் அதை செய்ய முடியுமா, என் எதிர்காலம் என்ன ஆகுறங்கிற மாதிரி ஒரு சிந்தனை அதிகம்தான். உங்களை நீங்களே களப்படைய வச்சுக்கிறீங்க. உண்மை சொல்லணும்னா உங்கள் எண்ணம் தான் இந்த நேரம் பலவீனமாக இருக்குதே தவிர நீங்கள் பலவீனமாக இல்லை. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், ஆனால் பரவாயில்ல. முயற்சி மட்டும் நிறுத்துறாதீங்க. எல்லா வேலையும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் கன்னி ராசிக்கு நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எந்தெந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கன்னி ராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்கன்னா, வேலை தொழிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. உங்கள் திறமையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. வாய்ப்பெல்லாம் இருக்குது, ஆனால் மெதுவாக தான் இந்த நேரம் கிடைக்கும். அதனால் ஒரு ஸ்டெடியாக நில்ல பாருங்கள். ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான். வருமானம் எல்லாம் ஒரு நிலையாக இருக்குங்க. பழைய பணம், இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பணம் இல்லாமல் வரத்துக்கான வாய்ப்பு இந்த நேரம் கன்னி ராசிக்கு இருக்குது. உங்களுக்கு பிரச்சனையை அதிகமாக யோசிக்கிறது தான் பிரச்சனை தருதுன்னு சொல்லலாங்க. இந்த எதிர்மறை சிந்தனை எல்லாமே, இந்த டென்ஷன் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பாதிப்பு. சின்ன சின்ன செலவு எல்லாமே இந்த நேரம் இருக்கும். பேசுகிற பேச்சுவார்த்தையில் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. உடம்புலாம் பார்த்தீங்கன்னா தொந்தரவு இல்லை, ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கணும். கொஞ்சம் ரொம்ப சோர்வாக இருப்பீங்க. தூக்கமின்மை பிரச்சனை வேறு இருக்கும், சரியாக தூங்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு வகையில் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரின ஒரு நிகழ்வுங்கிறது கொஞ்சம் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த விஷயத்தில் எல்லாமே கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசும் சரிங்க, உடம்பும் சரிங்க, பாதிப்புங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் மனசுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுக்க பாருங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு உங்கள் மனசுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் காத்திருக்குது. வேலையில் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம். பண வருமானம், வேலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தடை இல்லை. கொஞ்சம் மெதுவான அதாவது என்ன சொல்லணும்னா கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். பண வருமானமும் மெதுவாக தான் கிடைக்கும். ஆனால் மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்கிற அளவுக்கு சூழ்நிலை இந்த நேரம் இல்லை. இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம். குடும்ப உறவுல எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி கூட குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு சண்டைங்கிறது இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையும் வேண்டாம், எங்கேயாவது சன்னியாசம் போயிடலாமாங்கிற அளவுக்கு கன்னிராசிக்காரங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் என்னன்னா
குடும்ப உறவுக்கிட்ட ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை அதிகமாக இருக்குது. உங்களை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, உங்கள் மன ரீதியாக எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சிங்கிறது இந்த நேரம் குடும்ப உறுப்பினர்கள் நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க. அதனால் குடும்பத்தில் பாதிப்பு இல்லை. இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் குடும்பத்தோட வெளியிடத்துக்கு போகிற மாதிரி ஒரு பயணத்தை கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அதனால ஒரு மன அமைதி கிடைக்கும். மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது தான். இதனால மன அழுத்தம் குறையறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க இந்த வாரத்தில் முதல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். ஆனால் வேலையில் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சின்ன சின்ன மன அழுத்தம் பேச்சுவார்த்தை விடுறதால மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். அதே மாதிரி உதவி நண்பர்கள் வழியில் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய திட்டங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. அந்த திட்டம் இல்லாமல் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நாள் சிறப்பாக தான் இருக்குது. இந்த வாரத்தில் எல்லாமே கல்வி, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே இந்த இளவயசுக்காரங்களாக இருந்தால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. என்ன ஒன்று, வேலை சும்மா தான் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனாலுமே கொஞ்சம் பொறுப்பாக பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கன்னிராசி அன்றளுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. உங்கள் முயற்சிக்கு மதிப்பு கிடைக்கும். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறதா இருக்கட்டும், அந்த வேலை நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்பாக இருக்கட்டும் ஆனால் மெதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் வேகமாக இருக்காது, டக்கு டக்குன்னு எதுவும் நடக்காது, கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்னென்னா, முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கணும் இந்த நேரங்க. அதே மாதிரி மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடாது. மன அழுத்தம் இருக்கிறது தான் உங்களுக்கு பாதி பிரச்சனைக்கான காரணமே. மனசில் ஓயாத ஏதாவது ஒரு சிந்தனை. முதல்ல நீங்கள் மற்றவங்களுக்காக சப்போர்ட் கொடுக்குறீங்களே, அதை உங்களுக்காக சப்போர்ட் கொடுக்க மறந்து போயிடுறீங்க. கொஞ்சம் உங்கள் மனசுக்கு இந்த நேரம் ஒரு தெம்பை கொடுக்க பாருங்கள். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதுங்க. கன்னிராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் கன்னிராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறது மேலும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வேலையில் நல்ல முன்னேற்றங்க. நிறைய பொறுப்பு இருக்குது. ஆனால் வேலையில் கவனம் கொடுக்கணும். மேலதிகாரிகள் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கவனம் எல்லாமே இந்த நேரம் உங்கள் மேலே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கடமையை பொறுப்புன்னு வந்து செய்ய பாருங்கள். வருமானம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான வருமானம் தாங்க. சேமிக்க முடிய ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி வருமானம் இந்த வாரத்தில் சிறப்பாக தான் இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும்னா, கொஞ்சம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈகோ பார்க்குறது வேண்டாம். அந்த நட்சத்திரக்காரங்க வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அதாவது ஒரு மதிப்பு மரியாதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையால் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, திறமை அருமையாக இருக்குதுங்க. திறமை சிறப்பாக இருந்தால் எதுலேயுமே சாதனை தான். வேலையில் எல்லாமே நல்ல மாற்றம். ரொம்ப யோசிப்பீங்க, புதுசாக யோசிப்பீங்க. அந்த யோசிக்கிற தன்மை சிறப்பாக இருக்குது. நிறைய முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சியுமே பலிக்கும். நண்பர்கள் வகையில் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணுங்க. ஒரு சோர்வாக இருப்பீங்க. அதிகப்படியான சிந்தனை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதிகப்படியான சிந்தனையால் தான் வருது. அதனால் அதிலிருந்து வெளிவந்துட்டாலே இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் வருமானமும் பரவாயில்ல, குழந்தைகள் வழியிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு இந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக ஆரம்பிச்சுக்கலாங்க. எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்கும். பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த நேரம் செலவும் கொஞ்சம் அதிகம்தான். கொஞ்சம் சரியாக நீங்கள் நிர்வாகம் பண்ண பாருங்கள். பணம் வரவு செலவில் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் சரியாக நிர்வாகம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். அதே மாதிரி எந்த இடத்துலையும் இந்த ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம். வாக்குவாதங்கிறது பண்ண வேண்டாம். இந்த நேரம் ஏற்கனவே மனசு குழப்பத்தில் இருக்கிறதால நீங்கள் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனசு பாதிக்கப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் தெளிவாக முடிவெடுக்க முடியாது. அதனால் மேலே சொன்ன விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வளர்ச்சி சிறப்பாக இருக்குதுங்க, முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுங்க, பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. உங்கள் பலங்கிறது இந்த நேரம் சிறப்பு தான். மனசு ஒரு நிலையில் இல்லாததுனால தான் இந்த நேரம் உங்களால் எதையும் கவனம் கொடுக்க முடியல. மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் முன்னேற்றம் இருக்குது. ஆனால் படிப்படியான முன்னேற்றம் தான். ஒரேடியான வளர்ச்சிங்கிறது நேரம் இருக்காது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிக்கிழமையான எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வர பாருங்கள். கருப்பு எள்ளை தானமாக கொடுங்க. இது இந்த மன அழுத்தத்தையும் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் லேட்டாக நடக்குதுல்ல, அந்த லேட்டாக நடக்கிறது எல்லாமே குறையும். எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியணும்னா அந்த கருப்பு எள்ளை சனிக்கிழமை நாட்களில் தானமாக கொடுக்கறது நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் பூஜை செய்ய பாருங்கள். பால் பலகாரம் மாதிரி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு படைச்சி வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பு தான். தூங்கி எழுந்ததுமே ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணான்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம். அதே மாதிரி புதன் பகவான் அதிபதியை கொண்டு நீங்கள் ஓம் புத்தாய நமக
இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு இருப்பாருங்க. இந்த நேரம் எல்லாமே சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. நிறைய பல வகைகளை கொஞ்சம் எடுத்துக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்துல இந்த நேரம் ஒரு சிறப்பான தீர்வுன்னு சொல்லலாங்க. புதன்கிழமை நாட்களும் உங்க ராசி அதிபதி, சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவான் வழிபாடு, இந்த 2 வழிபாட்டையும் மறக்காம அந்த நேரம் செய்ய பாருங்க. அதே மாதிரி உங்க குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாட்டையும் கூடவே செய்ய நிச்சயம் நல்ல மாற்றம் தான். கொஞ்சம் எடுக்கிற காரியம் தடையா இருக்குதுன்னா விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க இந்த நேரம் பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களால முடியும், நீங்க திறமைசாலி, இப்ப நடக்கிறது எல்லாமே சாதாரண விஷயம், வரக்கூடிய நாட்கள் சிறப்பாடியும் உங்களுக்கு நீங்களே உங்க மனசுக்கு நீங்களே பலப்படுத்தக்கூடிய முயற்சி நீங்க செஞ்சுட்டு வந்தாலே கன்னி ராசிக்கு வேறு எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லைங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நிறைய நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.